தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கத்திரிவெளியின் தாக்கத்தால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக விட்டு விட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை முதலே மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை, கோமல், குத்தாலம், செம்மனார்கோவில், தரங்கம்பாடி, மங்கநல்லூர், சந்திரபாடி, மன்னம்பந்தல், வில்லியநல்லூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து இன்று காலை 7 மணி நிலவரப்படி 29.73 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. செம்மனார்கோவில் பகுதியில் மட்டும் 51.40 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மேலும் மயிலாடுதுறை தரங்கம்பாடி நெடுஞ்சாலை செம்மனார்கோவிலில் சாலையோரம் இருந்த 50 ஆண்டு கால பழமையான புளிய மரம் ஒன்று காற்றுடன் கூடிய மழையின் காரணமாக வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தீயணைப்பு நிலைய வீரர்கள் அங்கு சென்று மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.